வணக்கம். சிரஞ்சீவிகளில் ஒருவரான அஸ்வத்தாமா பத்தி பார்க்க போறோம். அஸ்வத்தாமா துரோணாச்சாரியருக்கும் கிருப்பிக்கும் மகனாக பிறந்தவர். இவர் சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தால பிறந்ததால இவருக்கு நெற்றில 3வது கண் போல ஒரு ரத்னக்கல் இருக்கும். அந்த ரத்னக்கல் அஸ்வத்தாமாக்கு எந்தவித ஆபத்தும், அதாவது எந்த விலங்குகளாலும் சரி, எந்த ஆயுதங்களாலும் சரி, பசி பட்டினி தாகத்தால அஸ்வத்தாமாக்கு மரணமே ஏற்படாதுன்ற ஒரு வரத்தை கொடுத்துருக்கு. துரோணாச்சாரியோட பையங்கிறதால ஆயுதங்கள்ல கையாளுதல மிக சிறந்தவர். துரியோதனனுடைய நெருங்கிய நண்பன். மகாபாரத போர்ல கௌரவர்கள் பக்கம் சேர்ந்து பாண்டவர்களுக்கு எதிராக போர் புரிஞ்சவர். துரியோதனன் போர்ல தன்னுடைய பக்கம் ஆட்கள் குறைஞ்சிட்டு வர்றத பார்த்து வருத்தம் அடைஞ்சிட்டு இருந்தான். இதை பார்த்துதான் அஸ்வத்தாமா பாண்டவர்களை கொன்னு அவங்களுடைய தலையை கொண்டு வந்து துரியோதனன் கொடுத்து பரிசளிக்க ஆசைப்பட்டான். அதனால பாண்டவர்கள் தூங்கிட்டு இருந்த சமயம் அவர்கள் கூடாரத்துக்கு போறான். இதை ஏற்கனவே ஸ்ரீ கிருஷ்ணர் தெரிஞ்சுட்டு பாண்டவர்களை வேற கூடாரத்துல படுக்க வச்சிடறாரு. அந்த கூடாரத்துல உப பாண்டவர்கள், அதாவது பாண்டவர்களுக்கும் பாஞ்சாலிக்கும் பிறந்த பிள்ளைகள் படுத்துட்டு இருக்காங்க. அங்க வந்த அஸ்வத்தாமா உப பாண்டவர்களை கொண்டுறான். அப்போ பாஞ்சாலி அதை பார்த்து கத்துறாங்க. அலறல் சத்தத்தை கேட்டு பாண்டவர்களும் ஸ்ரீகிருஷ்ணரும் அங்க வராங்க. பாண்டவர்களுக்கோ பயங்கர கோபம். இவனை கொல்றதுக்கு முடிவு செய்யறாங்க. ஆனா ஸ்ரீகிருஷ்ணர் அதை தடுக்கிறாரு. பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறத பார்த்ததும் அஸ்வத்தாமாக்கு பெரிய அதிர்ச்சி. இவங்களை சாகடிக்கலையா அப்படின்ட்டு அவங்கள கொல்றதுக்காக பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறான். அதை பார்த்ததும் ஸ்ரீகிருஷ்ணர் அஸ்வத்தாமாக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். பிரம்மாஸ்திரம் பயன்படுத்தாது அப்படிங்கிறார். அதை மீறியும் அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரத்தை பாண்டவர்களை நோக்கி ஏவுறான். பாண்டவர்கள் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட போய் தஞ்சம் புகுறாங்க. ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட தஞ்சம் புகுந்ததும் பாண்டவர்களை பிரம்மாஸ்திரத்தால ஒன்றும் செய்ய முடியல. அதனால அது அஸ்வத்தாமா பக்கமே வருது.